பெரிய அளவுல யாகங்கள், அபிஷேகங்கள், பெரிய அளவுல பூஜை, அன்னதானம்லாம் செய்றவங்களோட பிரார்த்தனை தான் நிறைவேறும். என்னால அந்த அளவுக்கெல்லாம் பண்ண முடியல. நான் வந்து 1/4 லிட்டர் பால் வாங்கி குடுக்குறேன். நான் வந்து ஒரு நெய் தீபம் தான் போடுறேன். வீட்ல என்னால முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியத்த தான் நான் வைக்கிறேன். என்னுடைய பிரார்த்தனை எப்படி நிறைவேறும்? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வசதி வாய்ப்புகள வெளிப்படுத்தக்கூடிய இடம் கிடையாது கோவில் அப்படிங்கிறது. உங்களால என்ன முடியுமோ அத ஆத்மார்த்தமா செய்யணும். உங்களால வந்து ஒருத்தருக்கு உணவு குடுக்க முடியும்னா, ஒருத்தருக்கு மட்டும் குடுங்க. 10 பேருக்கு குடுக்க முடியும்னா, 10 பேருக்கு குடுங்க. 1000 பேத்துக்கு அன்னதானம் போட முடியுமா? 1000 பேத்துக்கு அன்னதானம் போடுங்க. நீங்க என்ன செய்றீங்க? எவ்வளோ செய்றீங்க? அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. அத எவ்வளோ உள்ளார்ந்து நீங்க செய்றீங்க அப்படிங்கிறது தான் அங்க முக்கியம். இறைவனிடத்துல போய் நம்மளுடைய செல்வ வளங்கள வந்து காமிக்கிறது, 1000 பேர கூப்பிட்டு அன்னதானம் போடுறது, பெருமைக்கு ஒவ்வொன்னும் செய்யறது நமக்கு பலன் கொடுக்காது. மனதார நீங்க வந்து வீட்டுக்குள்ள யாருக்குமே தெரியலனா கூட 4 கல்கண்ட வச்சு மனமுருகி வேண்டி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய பிரார்த்தனை வந்து நிறைவேறும்.